Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ஸ்பெஷலா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. டேட்ஸ் சாக்லேட். இது பாத்தீங்கன்னா துபாயில ரொம்ப ஃபேமஸ். டேட்ஸ் வெறுமே சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதையே இன்ட்ரெஸ்டிங்கா, ஃபேன்சியா, ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்றது காமிக்கிறேன். டேட்ஸு, பிஸ்தாஷியோ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு, ஆல்மண்ட்ஸ், ஹேசல்நட். உங்களுக்கு பிடிச்ச நட்டை நீங்கள் ஸ்டஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். as a ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம டேட்ஸை டீசீட் பண்ணிக்கணும். இந்த ஹெட் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த சீடை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வாட்டி இந்த இடம் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் சின்ன சின்ன பூச்சி இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரட்டான நட்டை வச்சுட்டு இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க அழுத்தி. இதான் நான் சொன்னது. இந்த ஹெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். keep a slit. இதே மாதிரி எல்லா டேட்ஸையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்ஸை டீசீட் பண்ணிவிட்டு நட்ஸ் வச்சு ஃபில் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் 200 grams டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா மில்க் சாக்லேட் இல்லை ஒயிட் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் இது மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டு மேக் த ப்ராசஸ் ஈஸியர் நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் எடுத்துக்கிறேன். ஒரு டூத்பிக் இல்லைனா ஒரு ஃபோர்க்கில் இந்த மாதிரி ஸ்டஃப்டு டேட்ஸ் எடுத்துக்கோங்க. சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கலாம். மேக் ஷுர் அது ஃபுல்லாகவே கோட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸஸ் சாக்லேட்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் ட்ரை பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த டேட்ஸையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னிஷிங்க்கு பிஸ்தாஷியோஸ் அண்ட் ஹேசல்நட் நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். திஸ் இஸ் 100% ஆப்ஷனல். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் கிளாஸினஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சாக்லேட் நம்ம கரெக்டான டெம்பரேச்சரில் டிப் பண்ணி எடுத்து ரெஸ்ட் பண்ணோன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிளாஸினஸ் கிடைக்கும். சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் இல்லை மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணிவிட்டு
30லேருந்து 40 டிகிரிஸ் இருக்கும்போதே அதை டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும். இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 20 minutes ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க. டேட்ஸ் சாக்லேட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, அட் த சேம் டைம் டேஸ்டியாக, இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி பார்த்தோம். இந்த ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.